தவேக அரசின் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ள அறிவிப்புகளில் பல ஏற்கனவே 2021 திமுக ஆட்சியில் தவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் முதலாவது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை முழுமையாக வாசிக்கப்பட்டுள்ளது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், கடந்த 2021 திமுக அரசின் முதல் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்த அம்சங்கள் தவேக அரசின் முதல் ஆளுநர் உரையிலும் வழிமொழியப்பட்டிருப்பதுதான். 69 அம்சங்கள் இடம்பெற்றிருந்த அன்றைய திமுக அரசின் ஆளுநர் உரையில் 2வது அம்சமாக தமிழ்நாட்டு மக்கள் எடுத்த தீர்க்கமான முடிவால் திமுக வெற்றி பெற்றது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது இந்த தவேக அரசில் 4வது அம்சமாக தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவுடன் முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான அரசாக செயல்படும் என்று கடந்த திமுக ஆட்சியில் கூறப்பட்டிருந்ததே இந்த முறையும் கூறப்பட்டுள்ளது. தூய்மையான நிர்வாகம் என்று கடந்த திமுக ஆட்சியிலும், வெளிப்படையான நிர்வாகம் என்று தவேக அரசிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி மந்தம் என்று திமுகவின் ஆளுநர் உரையிலும், கடந்த சில ஆண்டுகளில் தமிழக நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்திருப்பதாக தவேகவின் ஆளுநர் உரையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தலைமையில் பொருளாதார ஆலோசனை குழு அமைக்கப்படும் என்று திமுக உரையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், தலைமைச் செயலாளர் தலைமையில் முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் அமைக்கப்படும் என்று புதிய அரசு அறிவித்துள்ளது. மாநில கடனை குறைத்து நிதிநிலையை மேம்படுத்த அரசு முழு கவனம் செலுத்தும் என்று திமுகவும், திசை மாறி சென்ற வருவாய் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தவேகவும் ஆளுநர் உரையில் கூறியுள்ளன. மேகதாது திட்டத்தை நிராகரிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்பது திமுக ஆளுநர் உரையிலும், இதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தவேக ஆளுநர் உரையிலும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்த கேட்டுக்கொள்வோம் என்று கடந்த 2021 ஆண்டு திமுக ஆளுநர் உரையில் கூறியிருந்த நிலையில், மேகதாது திட்டத்தை தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தவேக தற்போது அறிவித்துள்ளது. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம் விரைந்து முடிக்கப்படும் என்று முந்தைய திமுகவின் ஆளுநர் உரையில் கூறியதைப் போன்று நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தவேக ஆளுநர் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்று 2 கட்சிகளின் ஆளுநர் உரையிலுமே கூறப்பட்டுள்ளது. சுற்றுலா திறன் மேம்படுத்தப்படும் திமுகவும், தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று தவேகவும் அறிவித்துள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்படும், 69% இடஒதுக்கீடு பாதுகாக்கப்படும், ஒலிம்பிக் போன்ற சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற பயிற்சி போன்றவை திமுக ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததைப் போன்று தவேக அரசின் ஆளுநர் உரையிலும் இடம்பெற்றுள்ளது. எல்லோருக்கும் எல்லாம் என்று திமுகவும், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று தவேக அரசும் கூறியுள்ளன. பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டுவோம் என்று திமுக அரசு கூறியிருந்த அதே வழியில் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலமாக மாற்றப்படும் என்று தவேக அரசு தெரிவித்துள்ளது. கோவில்கள் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை என்று திமுக அரசு கூறியிருந்ததை, கோவில் நிர்வாகத்தை மேம்படுத்த நிர்வாக சீர்திருத்தம் மேம்படுத்தப்படும் என்று தவேக அரசு கூறியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன் பாதுகாக்கப்படும் என்று அன்றைய திமுக அரசின் ஆளுநர் உரையும், இன்றைய தவேக அரசின் ஆளுநர் உரையும் கூறுகின்றன. அரசின் நலத்திட்டங்களை கொண்டு செல்லும் பங்கு அரசு அதிகாரிகளுக்கு உள்ளது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய காப்பீட்டுத் திட்டம் மேலும் உயர்த்தப்படும் என்று திமுக அரசு ஆளுநர் உரையில் கூறியிருந்த நிலையில், ஏறக்குறைய அதே அறிவிப்பையே தவேக அரசும் தற்போது வெளியிட்டுள்ளது. அனைத்து சவால்களையும் வென்று திறம்பட நிர்வாகத்தை வழங்க, பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்று 2021 திமுக அரசு ஆளுநர் உரையில் கூறியிருந்தது. இதையே எத்தனை தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி தர அரசு உறுதி பூண்டுள்ளது என்று தவேக அரசு கூறியுள்ளது. இப்படி புதிய அரசின் ஆளுநர் உரையில் இடம்பெற்று இருந்த 57 அம்சங்களில் ஏறக்குறைய 20 அம்சங்கள் முந்தைய ஆட்சியை காப்பி பேஸ்ட் செய்தது போலவே உள்ளது என்று பேசுபொருளாகியுள்ளது.